இப்போ இந்த ஸ்டெப்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும்னா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு நோசிங் இருக்கிற மாதிரி வேணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன ரெண்டு சைடுமே நோசிங் இப்போ வச்சாச்சு நம்ம ஃப்ரண்ட் எண்டும் நோசிங் வச்சாச்சு இந்த எண்டும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்கா நோசிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு என்ன இருக்குன்னா இங்க மட்டும் நோசிங் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் சைடு நோசிங் பண்ணியிருக்கோம் இந்த சைடு நம்ம நோசிங் பண்ணியிருக்கோம் ஓகேவா இது என்னன்னா ஸ்டேர்கேஸ்ல வந்து நீங்க ஸ்பைரல் போனீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் ஒன்று நம்ம என்ன பண்ணோம் த்ரெட்டை மட்டும் இது பண்ணிட்டோம் சாரி ரைஸை மட்டும் இன்விசிபிள் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் சென்டர் பீம் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது வந்து நம்ம நோசிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ரேலிங்ஸ் இருக்கா ரேலிங்ஸ் சொல்லுவாங்க ஹேண்ட் ரைல்ஸ் இந்த ஹேண்ட் ரைல்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு அது எப்படி மாத்துறது அந்த பைப் மாதிரி கிளாஸ் மாதிரி எப்படி கொண்டு வருது அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம் கிளாஸ் மாதிரி எப்படி கொண்டு வருது ரேலிங்ஸ் மாதிரி எப்படி கொண்டு வருது எல்லாமே நம்ம பார்ப்போம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ எல்லாமே இது பண்ணியாச்சு ஸ்டாரோட இது பண்ணி கலர் கொடுக்கணும் கலர் கொடுக்கறது நான் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் இப்போ இது ரேலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க கைப்பிடி செவரு அது எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போனீங்க அப்படின்னா மேல இருக்கும் ஃபேமிலி டைப் அது தேவையில்லை அதுல டைப்ல போனீங்கன்னா 110 mmங்கிறது நார்மல் ரெக்டாங்குலர் எனக்கு சர்க்குலர் பைப் மாதிரி வேணும் அப்படின்னா 90 mm பைப் அதை செலக்ட் பண்ணி அதோட எடிட் பண்றதா இது எல்லாமே ஓகேவா 90 mm பைப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பைப் மாதிரி மாறிடுச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு இன்டீரியர் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சர்க்குலர் பைப் மாதிரி தான் போவீங்க உங்களுக்கு வந்து இது வந்து பழைய காலத்துல யூஸ் பண்றது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நீங்க வீட்டுக்குள்ள இன்டீரியர் இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு எனக்கு 900 mm பைப் மாதிரி வேணும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த 900 mm பைப் மாதிரி நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியுதா அதே இதே வந்து எனக்கு கிளாஸ் பேனல் மாதிரி வேணும் சப்போஸ் வேற அடிஷனல் கிளாஸ் பேனல் மாதிரி வேணும்னா ஜஸ்ட் நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கிளாஸ் பேனல் பாட்டம் ஃபில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த கிளாஸ் பேனல் மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும் பாத்தீங்கன்னா என்னச்சு இந்த கிளாஸ் பேனல் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு சேம் இதே எனக்கு கிளாஸ் பேனல் மாதிரி வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கிளாஸ் பேனல் பாட்டம் ஃபில் கொடுத்துருங்க அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு கிளாஸ் பேனல் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பைரல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதாக இருந்துச்சு நம்ம ரைஸ் ஹைட் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் நோசிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹேண்ட் ரைஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாத்தியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் நம்ம பார்த்தோம் வீட்டுக்குள்ள போறது நார்மல் வெளியே போறதுன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை வீட்டுக்குள்ள நீங்க காமிக்கிறதுனா இந்த மாதிரி தான் நீங்க காமிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம எப்படி பெயிண்ட் பண்றது ரைஸுக்கு எப்படி பெயிண்ட் பண்றது த்ரெட்டுக்கு எப்படி பெயிண்ட் பண்றது அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஓகே திக்னஸ் எப்படி மாத்துறது ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எடிட் ஸ்டேர் இப்போ செலக்ட் பண்ணிக்கங்க அந்த ஸ்டேர் ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா அதுல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போனீங்கன்னா நமக்கு த்ரெட் மட்டும் தான் இருக்கு இது த்ரெட்டோட திக்னஸ் நீங்க எவ்வளவு திக்னஸ் வேணா அந்த த்ரெட்டை வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா ரைஸ் நம்மளுக்கு இல்லை அதனால ரைஸ் எதுவுமே வராது அதோட கலரும் கொடுக்க முடியாது நம்ம த்ரெட் ரைஸ் வச்சும் கலர் கொடுத்து பார்ப்போம் ஓகேவா இப்போ போயிட்டு பை கேட்டகரி சேம் கலர் கொடுக்க போறோம் பை கேட்டகரியில போயிட்டு சேம் ப்ரொசீஜர் தான் கலர் கொடுக்குறதுக்கு ஏன் ரைஸ் வர மாட்டேங்குதுன்னா ரைஸ் வந்து நம்ம இன்விசிபிள் பண்ணிட்டோம் த்ரெட்ல போயிட்டு சேம் இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கிரியேட் நியூ மெட்டீரியல் அதுல போயிட்டு appearance replace this assist அதே மாதிரி appearance library ஸ்டோன்ல போயிட்டு நீங்க என்ன கிரானைட் ஸ்டோன் எது வேணாலும் black கலர் எது வேணா நீங்க தெரியற மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ண அப்புறம் blackல வந்து மாறி இருக்கு உங்களுக்கு வந்து சாரி அது மாறல இப்போ மாறிடுச்சு மாறின அப்புறம் அப்ளை ஓகே
ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலர் நம்மளுக்கு மாறிடுச்சா? கொடுத்துட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு பிளாக் கலரில் நம்மளுக்கு த்ரெட்டு மாறிடுச்சு. சாரி த்ரெட்டு மாறிடுச்சு. எப்படின்னா சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கங்க. எடிட்டில் போயிட்டு எடிட் ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இதில் போகணும் எடிட் டைப். இதில் போயிட்டு டிஃபால்ட் மெட்டீரியல் கொடுத்துறீங்கன்னா என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது கொடுத்துக்கலாம். திக்னஸ் மாத்திரதானே இங்கே த்ரெட் திக்னஸ்ன்னு இருக்கா? இந்த த்ரெட் திக்னஸ்ல எனக்கு எத்தனை இன்ச் அந்த திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு ரைஸுக்கு எப்படி கலர் மாற்றுறதுன்னா ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மோடில் போயிட்டு ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா த்ரெட்டு ரைஸ் ரெண்டுமே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் த்ரெட்டுக்கு வந்து நான் ரைஸுக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து காமிக்கணும். சேம் செலக்ட் பண்ணியாச்சு. எடிட்டில் போயிட்டு எடிட் ஸ்டார். திரும்பி ஸ்டாரை செலக்ட் பண்ணியாச்சு. ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அது சேம் பை ரைஸில் போயிட்டு பை கேட்டகரி அதை கிளிக் பண்ணிக்கங்க. சேம் கிரியேட்டில் போயிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல். அப்பீரியன்ஸ் ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட். அப்பீரியன்ஸ் லைப்ரரி ஸ்டோன். அதில் போயிட்டு பாலிஷ்டு வேறு ஏதோ டிஃப்ரெண்ட் கலர் நம்ம கிரானைட் தெரியுது கலர். அப்ளை ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஃபினிஷ். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியுதா? சாரி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து த்ரெட்டுக்கு சேம் பிளாக் இது ஒயிட் கலர் மாதிரி வந்துருச்சு. சாரி த்ரெட்டு பிளாக் கலர் இருக்குது. இது கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்கேஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் க்ரியேட் பண்ணணும். இதை நீங்கள் கலர் மாற்றுறீங்கன்னா எடிட்டில் போயிட்டு எடிட் ஸ்டாரில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எடிட்டில் போனீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு ரைஸ் வேணும்னா எடுத்துட்டுக்கலாம், வேண்டான்னு வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபினிஷ். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் பீம் வேணும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எடிட் இதில் போனீங்கன்னா என்ன ஆகும்னா ரைஸ் ஹைட்டு திக்னஸ் ரன் வித்து எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் போயிட்டு சப்போர்ட்ஸில் போனீங்கன்னா எனக்கு ஸ்டேஞ்சர் சென்டர் பீம் வேணும் அது வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்டரில் ஸ்டார்கேஸ் பார்த்தோம். இன்னும் கேண்டிலீவர் மாதிரி நிறைய இடத்துல போடுவாங்க தெரியுமா? செவுத்துலேயே ஃபிக்ஸ் ஆகி வர்றது. அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சிம்பிளாக லெவல் 1 வச்சுட்டு இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செவுத்தோரமே போய்க்கும். வெறும் கேண்டிலீவர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ ஆர்கிடெக்சரில் போகிறோம். ஆர்கிடெக்சரில் போயிட்டு சேம் சர்க்குலேஷனில் போயிட்டு ஸ்டார் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸ்டார் கொடுத்துட்டோம். சேம் நார்மல் ஸ்டார் இங்கிருந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம மோடில் போயிட்டு ஃபினிஷ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடிட்டில் போயிட்டு இதோட டிஸ்டன்ஸை மாற்றிக்கலாம். ஓகேவா? இது எவ்வளோ இருக்குது ஒரு 3 feet வச்சுக்கலாம். ஓகேவா? 3 feet கொடுத்தாச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்லைட் பண்ணி தள்ளிக்கலாம். பண்ணிவிட்டு மோடில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு வியூவில் போயிட்டு 3D. ஓகேவா? இப்போ வந்து என்ன இருக்குன்னா இது நார்மலாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா த்ரெட்டு இருக்குது. இப்போ வந்து கேண்டிலீவர் மாதிரி எனக்கு வேணும். 1 end ஃபிக்ஸ்டு அது 2 ஃப்ரீ வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஒன்று டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்று நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக செவுத்து கூட ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கா? நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்க்குங்க. எடிட்டில் போயிட்டு திரும்பி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு எனக்கு ரைஸ் வேண்டாம் எடுத்துட்ருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு போயிட்டு மோடில் போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு கேண்டிலீவர் இதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. இந்த நடுவில் இருக்க ஸ்டாஞ்சஸ் எனக்கு வேண்டாம் ஏன்னா செவுத்துலேருந்து தான் வருது. ஸ்டாஞ்சஸ் வேணான்னா செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு இங்கே இருக்கா இந்த இடத்துக்கு 0ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் அப்ளை ஓகே. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணியாச்சு கேண்டிலீவர் இருக்கிற மாதிரி நம்ம போட்டாச்சு. இதுக்கு சைடு ரேலிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சைடு ரேலிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து இன்டர்னல் போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நடுவில் பீம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சைடில் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செவுத்தோரத்தில் கேண்டிலீவர் ஸ்டார்கேஸ் போடும்போது வந்து ரைஸ் வராது. மேக்ஸிமம் த்ரெட் மட்டும்தான் வரும். அந்த த்ரெட் எதில் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா
ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து எடிட் பண்றது ஓகேவா சிம்பிளா நாம என்ன பண்ணிருக்கோம் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் எப்படி போடுறது அவுட்டர் போடுறது பிரச்சனை இல்லை நீங்க அவுட்டர் போடுறது வந்து எப்படி வேணா போட்டுக்கலாம் த்ரெட் வச்சுக்கலாம் நார்மலா யூஸ் பண்றது ஆனா இன்டீரியர் போடுறீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு நீங்க இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் போடும்போது கொஞ்சம் நீட்டா எலிவேஷனுக்கு ஏத்த மாதிரி போடணும் அப்ப இந்த மாதிரி வெறும் த்ரெட் இல்லாம ரைஸ் இல்லாம த்ரெட் இருக்கிற மாதிரி சென்டர் பீம் மேக்ஸிமம் ஸ்பைரல் பொசிஷன்ல சென்டர் தான் பீம் போடுவாங்க இல்ல சைடுல போட்டுக்கோங்க இப்போ மேக்ஸிமம் த்ரெட் இல்லாத மாதிரி தான் கேட்பாங்க ஆக்சுவலா அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேண்டிலிவர் எதுவுமே இல்லாம இருக்கலாம் செவுத்து கூட ஜாயின் பண்ணி செவுத்து கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் மேக்ஸிமம் இன்டீரியர் போகும் மற்றபடி பாத்தீங்கன்னா டாக் லெக் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன்ல பண்ணீங்கன்னா ஸ்டேர் அதுல பண்ணீங்கன்னா மற்ற ஸ்டேர் எல்லாமே ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்குலர் மாதிரி வரும் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி திரும்பி இருக்கு இந்த மாதிரி வர்றது உங்களுக்கு வந்து பைப் வச்சு மேல இந்த ரவுண்ட்ல வரும்ல அந்த மாதிரி வர ஸ்டேர் தான் இது அது நம்ம எடிட் பண்றதுனா அதோட எடிட் பண்ணிக்கலாம் இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த அளவுக்கு வரும் லைட்டா ஸ்பைரல் மாதிரி வரும் இது வந்து சர்க்குலர் மாதிரி வரும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் போறீங்களா அந்த மாதிரி வர்றது வந்து இந்த மாதிரி சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இது எல்லாமே இன்பில்ட்டா இருக்கும் நீங்க எப்படி வேணா வச்சு நீங்க வரைஞ்சிக்கலாம் இந்த ஸ்டேர்கேஸ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேர்கேஸ் நம்ம எந்தெந்த மாதிரி டைப்ல எப்படி போடுறது அப்படிங்கறத ஸ்டேர்கேஸோட இது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி ஹேண்ட் ரெயில் நம்ம இது மாத்துறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி த்ரெட் எப்படி எடிட் பண்றது ரைஸ் எப்படி எடிட் பண்றது அதுக்கு எப்படி கலர் கொடுத்தது அது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம் பேசிக்கா நம்ம எப்படி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேம்ப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இது வந்து நம்ம ஸ்டேர்கேஸ்ல என்ன பார்த்தோம் பேசிக்கா எல்லா விதமான ஸ்டேர்கேஸும் பார்த்தோம் எப்படி லென்த் அதிகம் பண்றது ஸ்டெப்ஸ் அதிகம் பண்றது வித் எப்படி அதிகம் பண்றது எப்படி த்ரெட் இன்விசிபிள் பண்றது ரைஸை இன்விசிபிள் பண்றது கலர் கொடுக்கறது நம்ம எல்லாமே கிளியரா பார்த்தாச்சு ஸ்டேர்கேஸ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேம்ப் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இது வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்து எல்லாமே நான் என்ன பார்த்தோம் சர்க்குலேஷன்ல போயிட்டு ஸ்டேர்ல போயிட்டு நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நார்மல் ஸ்டேர் பார்த்தோம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டேர்ல வேணுமோ இன்பில்ட்டா இருக்கும் நீங்க உள்ள போகும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நார்மல் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த த்ரெட்டை இன்விசிபிள் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேம்ப் பார்க்க போறோம் ஓகேவா ரேம்ப் மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ரேம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுதான் நம்ம எப்படிங்கிறது இது பார்க்க போறோம் ரேம்ப் வந்து அதுல வந்து சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெவல் 1 கிளிக் பண்ணிக்கிறோம் சேம் லெவல் 1 கிளிக் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர்ல போயிட்டு சர்க்குலேஷன் இப்போ பார்த்தா நம்ம எல்லாமே ஸ்டேர் பார்த்தோம் ஸ்டேர் பார்த்ததுல வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் ரேம்ப் பார்க்க போறோம் ரேம்ப் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைடு இருக்கும் அது போக மேக்ஸிமம் எங்கேயும் இருக்காது நீங்க பார்த்து ஸ்டேர்கேஸ் நம்மளுக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கும் ரேம்ப் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்க இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் அந்த ரேம்ப் வந்து இருக்கும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஜஸ்ட் ரேம்ப் கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிரா எந்த மாதிரி ரேம்ப் வேணும் எல் ஷேப்பா எல்லா ஷேப்புமே உங்களுக்கு சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ரேம்ப் சிம்பிளா கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா ரேம்ப் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு த சேம் நம்மளுக்கு என்ன இருக்கும் ரேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இதே டைப்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் ரேம்ப் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் இந்த ரேம்ப் வந்து நம்ம சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் எடிட்டும் பண்ணுவோம் ஸ்டேர்கேஸ்க்கு நம்ம என்னென்ன எடிட் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரேம்புக்கும் நம்ம வந்து எடிட் பண்ணுவோம் ஓகேவா எப்படி எடிட் பண்ணுவோம் அப்படின்னா சேம் நீங்க இதில் பண்ணணும் எடிட் ஸ்கெட்ச்ல போயிட்டு சேம் உங்களுக்கு எத்தனை இப்போ 1 ஃபீட் இருக்குன்னா இதுல சிங்கிள் லைன்ல இருந்து இருக்கு எனக்கு 3 ஃபீட் வேணும் கொடுத்துருங்க ரேம்ப் அதே மாதிரி எனக்கு இதுல இருந்து எத்தனை ஃபீட் வேணும் சரி ஓகே ஃபைன் இதுல இருந்து எனக்கு 3 ஃபீட் மொத்தம் 6 ஃபீட் ரேம்ப் வேணும் கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு 6 ஃபீட் ரேம்ப் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருச்சா இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரேம்ப் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேம்ப் வந்து இருக்கும் இப்போ ரேம்ப் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேம்ப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
எடிட் பண்ணி கொடுத்தாச்சு ஓகேவா நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ரேம்ப்ல வந்து ஒன் எண்ட் வந்து இதில் இருக்கு பேஸ்ல இருக்கு ஸ்டேர்கேஸ் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்காது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வியூல கீழே எண்டில் இருக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம மேல இது ஹைட் பண்ணணுமா ரேம்ப் வந்து அது எப்படி நம்ம ரேம்ப் வந்து ஹைட் பண்றது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேவா ரேம்ப் பொறுத்த வரைக்கும் ஸ்டேர்கேஸ் மாதிரி கொண்டு போக கூடாது இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்லோப்பில் தான் நீங்க எப்பவுமே ரேம்ப் வந்து கொண்டு போகணும் ஓகேவா ஏன்னா ரொம்ப ஸ்டேர்கேஸ் மாதிரி ஸ்லோப் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதையும் நீங்க பார்க்கணும் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேர்கேஸ் நமக்கு எப்படி ஏறும் நம்ம படிக்கல அதே இந்த வீல் கொண்டு வந்து ஈஸ்டர் வீல் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அது கால்குலேஷன்ஸ் இருக்கு சில டிகிரிஸ் இருக்கு ஓகேவா ஓரளவுக்கு தான் நீங்க வந்து ரேம்ப் வந்து ஒரு இது பேஸ் பண்ணணும் ஓகேவா அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கொண்டு வரணும் இதை வந்து சைஸை நீங்க எடிட் பண்ணணும் ரேம்ப் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் சொன்னதான் மோட்ல போயிட்டு எடிட் ஸ்கெட்ச்ல போயிட்டு நீங்க எப்படி வேணா ரேம்ப் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரேம்ப் எடிட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம் அதோட ஹைட்ஸ் நீங்க ஏதாவது மாத்துறது அப்படின்னா சிம்பிளா அந்த ரேம்பை செலக்ட் பண்ணிக்கங்க ரேம்பை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போனீங்கன்னா இந்த ரேம்போட திக்னஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா திக் வேணுமா சாலிட் வேணுமா அதே மாதிரி உங்களுக்கு என்ன திக்னஸ் அந்த ரேம்ப் இப்போ எனக்கு 1 feet திக் வேணும்னா 1 feet திக் கொடுத்துட்டு ஓகேவா இப்போ இந்த ரேம்ப் பாருங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு 1 feet திக்னஸ்க்கு உங்களுக்கு ரேம்போட திக்னஸ் மாறிடுச்சா இப்போ இந்த ரேம்போட திக்னஸ் என்ன ஆகும் இப்போ என்ன நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேம்போட திக்னஸ் எவ்வளோ அதோட திக்னஸ் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த எடிட்ல போனீங்க அப்படின்னா இன்டீரியர் யூஸ் பண்றீங்களா எக்ஸ்டீரியர் யூஸ் பண்றீங்களா எந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றீங்க மேக்ஸிமம் ரேம்ப் பொறுத்த வரைக்கும் இன்டீரியரும் வரும் ரேர் கேஸில் தான் எக்ஸ்டீரியரும் வரும் ஓகேவா அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் இது நம்ம அது எழுதுறது தேவையில்லை இது ரேம்புக்கு மெட்டீரியல் நீங்க என்ன கலர் ரேம்புக்கு மெட்டீரியல் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது ஓகேவா ரேம்புக்கு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது அது சேம் உங்களுக்கு வந்து கிரியேட் மெட்டீரியல்ல போயிட்டு அப்பியரன்ஸ் அதே மாதிரி என்ன அப்பியரன்ஸ் லைப்ரரியில போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேம் அதுல போயிட்டு நீங்க என்ன கலர் ரேம்ப் கொடுக்க போறீங்க பெயிண்ட்ல போயிட்டு என்ன கலர் அந்த ரேம்ப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும் ரேம்போட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மாறிடும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்கா ரேம்போட கலர் மாத்தியாச்சு அந்த ரேம்போட ஸ்லோப் எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல ரேம்ப் மேக்ஸிமம் ஸ்லோப் 1/x ஃபார்முலா ஓகேவா எக்ஸ்ங்கிறது ஹைட் எடுத்துக்கோங்க லென்த் எடுத்துக்கோ அது போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேட் ஆயிரும் இப்போ வந்து மேக்ஸிமம் லென்த் இன்க்ளூடன் இருக்கு இப்போ நம்ம வந்து 15 கொடுப்போம் கால்குலேஷன் அப்ராக்சிமேட்டா வச்சு இப்போ பாத்தீங்கன்னா உங்க ரேம்போட இது சைஸ் தெரியும் அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்கும் இப்போ டவுன் ஆகுது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அப் பண்ணணும் இப்போ டவுன் ஆகுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன அந்த இது பிரகாரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 5 கொடுக்குறோம் ஓகேவா கால்குலேஷன் பண்ணிட்டு கால்குலேஷன் தனியா இருக்கு இதுக்கண்ணே நான் எலிவேஷனுக்காக சொல்றேன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அப் ஆயிருச்சா எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் வந்து அப் ஆயிருக்கும் ஓகேவா அது தனியா கால்குலேஷனே இருக்கு ரேம்புக்கு வந்து அது போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரேம்போட ஹைட் இதுல எதுனா இந்த ஆங்கிள் போயிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஹைட் வந்து உங்களுக்கு ரேம்போட இது ஆங்கிள் ஸ்லோப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லோப் வேணுமோ அவ்வளவு ஸ்லோப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸ்லோப் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இதுல போய் கொடுத்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதுல இன்னொரு வகையிலையும் நீங்க கொடுக்கலாம் இப்போ நீங்க ஸ்டேர்கேஸ் மாதிரி கொடுக்க போறீங்கனாலும் கொடுத்துக்கலாம் ஆங்கிள் எனக்கு கொடுக்க முடியல பேஸ் ஆங்கிள் எனக்கு கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா இங்க டாப் ஆப்செட் இருக்கா சிம்பிளா பாருங்க டாப் ஆப்செட் 10 feet கொடுக்குறேன் 10 feet கொடுத்து அப்ளை one second இது என்னன்னா ஆக்சுவலா வந்து உங்களுக்கு என்னன்னா ஆப்செட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எத்தனை தூரத்துக்கு கொடுக்கணும் அடுத்த ஆப்செட்ங்கிறத உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேஸ் ஆப்செட்னு கொடுத்துருப்பாங்க அது எப்படி நீங்க மேல கொண்டு வரணும் கீழே கொண்டு வரணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இங்க போய் நீங்க பேஸ் ஆப்செட்ல 0 கொடுங்க லெவல் 1ல அப்ளை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அடுத்த லெவல் 2ல எத்தனை தூரத்தில் இருக்கணும் அந்த லெவல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா
உங்களுக்கு அந்த level 2ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிக்கும் ஓகேவா ஓகே ஃபைன் மல்டி ஸ்டோரி இது பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகும் இப்போ வந்து இல்ல ஓகேவா நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டோரிக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரேம்ப் வந்து நீங்க கொண்டு போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க எடிட் பண்றது எதுல பண்ணுவீங்க அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு இதுல போயிட்டு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ வச்சுக்கலாம் அதே மாதிரி கலர் கொடுத்துக்கலாம் ரேம்புக்கு நீங்க ஸ்லோப்போட ஆங்கிள் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து இல்ல ஆங்கிள் எவ்வளவு தூரத்துக்கு ஆங்கிள் இருக்கணும் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா எந்த ஆப்ஷன் இருக்கணும் கீழ எவ்வளவு ஆப்ஷன் எனக்கு ரேம்ப் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 4 ஃபீட் தள்ளி இருக்கணும் ஹைட் இருக்கணும் இங்க 4 ஃபீட் கொடுத்துருங்க அப்ளை இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரேம்போட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருச்சு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழ கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா இது என்னன்னா ரேம்ப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரேம்ப்லயே வந்து வேற வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பைரல் சேம் நம்ம பார்த்தோம்ல ஆர்ச் மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் ரேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் ஃபினிஷ் கொடுத்துருங்க ஃபினிஷ்ல போயிட்டு 3D சாரி இது இருக்கு நம்ம இதை டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேவா டெலீட் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது ரெண்டு டைப் மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து ரேம்ப் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க மேல இருக்க பில்டிங் இருக்கும் கீழ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட சைஸ் திக்னஸ் எல்லாம் மாத்துறது அப்படின்னா எடிட்ல போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீ பாத்துக்கலாம் எவ்வளவு திக்னஸ் எவ்வளவு இதுன்னு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மேல இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு பேஸ் லெவல் ஆஃப்செட் லெவல் வச்சுட்டு நீங்க கொடுத்துக்கலாம் இதோட வித் அட்ஜஸ்ட் பண்ணனும் அந்த மெத்தட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல இதுல கீழ வந்தீங்க அப்படின்னா இங்க 5 ஃபீட் கொடுத்துருங்க 5 ஃபீட் கொடுத்து அப்ளை கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரேம்ப் இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா 5 ஃபீட்டுக்கு வந்து நீங்க அதுல வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல எனக்கு 10 ஃபீட் வேணும் அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் 10 ஃபீட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அப்ளை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு ரேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா 10 ஃபீட்டுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு எப்படி வேணுமோ ரேம்ப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நீங்க அந்த ரேம்போட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் எடிட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த இதுல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரேம்போட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் என்னன்னா ஒரு ரேம்ப் வந்து நாம கொடுக்கறது ரெண்டு ஷேப் நீங்க நார்மல் எல் ஷேப் நார்மல் ஸ்ட்ரைட்டாவும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த ஆர்ச் மாதிரி நிறைய பில்டிங்ல வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் மாதிரி ஹாஸ்பிட்டல் செய்யறதுன்னா நீங்க இந்த மாதிரி ஃப்ளோர் மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் என்னன்னா பேசிக்கா வந்து ஒரு ரேம்ப் நம்ம கிரியேட் பண்றது அதே மாதிரி என்னன்னா கலர் கொடுக்கிறது அதே சேம் இது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே திக்னஸ் அதோட ஸ்லோப் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேலிங்ஸ் எப்படி கிரியேட் பண்றது பில்டிங்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ரேலிங்ஸ் அந்த இது நம்ம எப்படி கிரியேட் பண்றது எப்படி கொண்டு வந்து கொடுக்கறது அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேவா